ஆடி மாதம்னாலே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று கூழ் ஊற்றுறது. அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுற பழக்கம் இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து ஆடி மாதம் வந்தாலே கோயிலேருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் என்ன கோயிலில் வந்து கருவாட்டு குழம்பு தர மாட்டாங்க. அதனால் வேறு எங்கேயாச்சும் கூழ் ஊற்றுனாங்கன்னா அம்மா கருவாட்டு குழம்புனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்வேன். அதாவது ஒரு கிளாஸ் கூழுக்கு 2 கிளாஸ் குழம்பு வச்சு சாப்பிட்ற ஆள் நான். எங்கள் அத்தை வீட்டில் வந்து கூழ் ஊற்றிருந்தேன். ஸோ அதனால தான் ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணேன். எனக்கு தெரியாது கூழ் ஊற்றுறது தான் இவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருந்துச்சு, பூஜா ஒர்க்லாம். பட் இதெல்லாமே வந்து எங்கள் வீட்டில் பண்ணாதனால எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து வெளியே சாப்பிட வந்துட்டோம். ஏன்னா மதியானம் வந்து எங்கள் அத்தை வீட்லையுமே வந்து கருவாட்டு குழம்பு வைக்காமல் ஏமாற்றிட்டாங்க. நானுமே ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன்னா கூழுக்கு வந்து அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெளியே டின்னர் வந்து சாப்பிட வந்துட்டோம். இந்த தளபதி தோசை கடை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் கூட இவங்களோட பிரான்ச் இருக்காமா. நாங்கள் ஆளுக்கு ஒரு கறி தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அருண் ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. ஐபேக்கோவில் தான் நான் வந்து ஐஸ்கிரீம் கேக்ஸ் பார்த்துருக்கேன். பட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பட் எப்படி இருக்கும்னு தெரியல. நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.